ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும். வாலாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக, பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம். அண்ணா, இப்ப திருமாவளவன் அண்ணனை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச நாம் வளர்கின்றோம் என்ற அர்த்தம் முதல்ல. இரண்டாவது, ஒருவர் நம்மை தாக்கி பேச பேச அவர்களுடைய கவனத்துல மட்டுமில்ல, அவருடைய சிந்தனை மட்டுமில்ல, அவர்கள் வாழ்க்கையில நாம் இருக்கோம் அர்த்தம். அதனால திருமாவளவன் அவர்கள் என்னை ஆடுன்னு சொல்றது, ஆட்டுக்குட்டின்னு சொல்றது நான் முதலே சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பெருமையா தானே எடுத்துக்கிறேன். காரணம் நம்ம பகுதி தானே. இன்னைக்கு அரசியல் இருக்கிறோம். நாளை காலையில வீட்டுக்கு போய் விவசாயம் பார்க்கணும், ஆட்டுக்குட்டி தானே வைக்கணும். அது பாயிண்ட் கிடையாதுங்க. பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு தீர்மானமும் பொய், பச்சை பொய், அண்ட புழுகு. முதலமைச்சரை புகழணும். அப்பதான் 2 சீட்ல இருந்து 3 சீட் கொடுப்பாங்க, அல்லது 2 சீட் கொடுப்பாங்க, அல்லது அவருக்கு அவர் கேட்ட தொகுதி வேண்டும் என்பதற்காக ஒரு நாடகத்தை போட்டு அதுல முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த 23ஆம் புலிகேசி படத்துல வரும், மன்னனை பார்த்து அமைச்சர் சொல்லுவார், மன்னா நீ அருமை மன்னான்னு சொல்ற மாதிரி ஒரு மாநாடு. இதுக்கு என்னென்ன சொல்றது? அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதரா அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனை புகழ்ந்து அதன் மூலமாக சீட்டு பெற வேண்டும் என்கிற நிலைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன்.